Good morning to all. Welcome to our Vetri ICICI Academy TENKASI. நம்மளோட சேனலை இப்போதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். Today we are going to see the lesson in Geography 6th Standard 2nd term in Resources. அதாவது புவியியல் பாடத்தில் 6ஆம் வகுப்பில் இருக்கிற 2ஆம் பருவத்தில் இருக்க ஃபஸ்ட் லெசன் வளங்கள் பற்றி பார்க்க போகிறோம். வளங்கள் பற்றி பார்க்கறது முன்னாடி நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கான அட்மிஷன் போயிட்டு இருக்கு. விருப்பப்பட்டவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த லெசனில் ஃபஸ்ட்டு நம்ம வளங்கள்னால் என்னன்னு சொல்லி பார்க்குறோம். செகண்ட் வந்துட்டு வளங்களோட டைப்ஸ் என்னென்னு, அப்புறம் வளங்களோட எப்படியெல்லாம் பாதுகாக்கணும், அதோட தேவைகளை வந்து புரிஞ்சிக்கிறத பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு குரலோட ஸ்டார்ட் பண்ணிடலாம். கேடரியா கெட்ட இடத்தும் வளங்குன்றா நாடன்ப நாட்டின் தலை. அதாவது எந்த வகையிலுமே கெடுதலை அறியாமல் ஒருவேளை கெடுதல் ஏற்படினும் அதனை சீர் செய்யும் அளவிற்கு வளங்குன்றா நிலையில் உள்ள நாடு தான் நாடுகளிலே தலை சிறந்த நாடுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தென் ஃபஸ்ட்டு இதில் வந்து ஒரு அம்மாவுக்கும் பொண்ணுக்குமான ஒரு கான்வர்சேஷனாக கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம வளத்தில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சூரிய ஒளித்தகடை பற்றி அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். சூரிய ஒளித்தகடம் தான் என்னென்னா, மணல் என்ற இயற்கை வளத்திலிருந்து சிலிக்கான் என்ற தனிமத்தை பிரித்து அதிலிருந்து வந்து பிவி அப்படிங்கிற செல்களை வந்து நம்ம யூஸ் பண்ணி ஒளி மின்னழுத்த களம் வந்துட்டு தயாரிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? இது என்ன பண்ணோம்னா சூரிய ஆற்றலை வந்து மின் ஆற்றலாக மாற்றும். லிசன். Silicon extracted from sand and natural resource is used in making PV cells. These convert solar energy into electrical energy. Next, மனிதனுக்கு பயன்படுகிற எல்லாமே வளம் தான். இது வந்துட்டு இயற்கையிலிருந்து கிடைச்சிச்சின்னா அதை இயற்கை வளம்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு மனிதனோட தேவையை வந்து நிறைவு செய்கிற எந்த ஒரு பொருளும் அதில் வளம்னு தான் சொல்கிறோம். உற்பத்தி செய்யப்பட்ட பொருளை எல்லாமே நம்ம வளம்னு சொல்லுவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் வந்து மனிதனால் உருவாக்கப்பட்ட வளங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? அதாவது ஆல் திங்ஸ் யூஸ்ஃபுல் டு மேன் இஸ் ரிசோர்சஸ். தென் மனிதனோட தேவையை நிறைவு செய்கிற எந்த ஒரு பொருளும் நம்மளுக்கு என்னதான் வளங்கள் தான். அதாவது ரிசோர்சஸ் இஸ் எனிதிங் தட் ஃபுல்ஃபில்ஸ் ஹியூமன் நீட்ஸ். தென் பொருளோட பயன்பாட்டை பொறுத்து தான் அதோட மதிப்பு வந்து நிர்ணயம் செய்யப்படுதுன்னு சொல்கிறோம். அதாவது எல்லா வளங்களுக்கும் மதிப்புன்னு ஒன்று இருக்குது, ரேட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. மதிப்பு அப்படிங்கிறது என்னன்னா, அது பண மதிப்புள்ளதாகவோ அல்லது பணம் மதிப்பு அற்றதாகவோ இருக்கலாம். இப்போ பொருளாதாரத்தில் வந்து பண மதிப்புள்ள வளங்கள் வந்துட்டு முக்கிய இடத்தை வந்து வகிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஆல் ரிசோர்சஸ் ஹாவ் வேல்யூவோட தான் இருக்கும். தி வேல்யூ கேன் பி எய்தர் கமர்ஷியல் ஆர் நான் கமர்ஷியல். தென் கமர்ஷியல் ரிசோர்சஸ் ஹாவ் கிரேட் எக்கனாமிக் வேல்யூ. எக்ஸாம்பிள் பெட்ரோலியம். அதாவது நான் சொன்னேன் இல்லையா, பொருளாதாரத்தில் வந்து பண மதிப்புள்ள வளங்கள் வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தி பார்ட் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா பெட்ரோலியம். இன்னொன்று என்னென்னா பண மதிப்பெற்ற வளங்கள் எளிதில் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். தி நான் கமர்ஷியல் ரிசோர்சஸ் ஆர் வெரி abundant in availability. ஈஸியாக அவைலபிள் ஆகக்கூடியதை பண மதிப்பற்ற வளங்கள்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் ஏர், காற்று. காற்றுக்கு நம்ம பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? நெக்ஸ்ட்டு ஒரு பொருளின் பயன்பாட்டை வந்து கண்டறிந்த பின்னாடி தான் அந்த பொருள் வந்துட்டு வளமாக இருக்கா இல்லையான்னு நம்ம தெரிஞ்சுட்டு அதை மாற்றுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மனிதனின் தேவைகள் வந்து நாளுக்கு நாள் வந்துட்டு டிஃப்ரெண்ட் சைட்டட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதாவது தி நீட்ஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் ஈவர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். தேவையான பொழுது அது மாறிப்படும் பொழுது அதை நிறைவு செய்கிற வளங்களும் மாறுகிறது. இப்போ மனிதனுக்கு வந்து தேவைகள் மாறிட்டே இருக்கும்போது வளங்களும் என்ன செஞ்சுட்டு இருக்கும், அதை அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றி அமைச்சிட்டே இருக்காங்க. அக்கார்டிங் டு த எவர் சேஞ்சிங் நீட்ஸ் ரிசோர்சஸ் கீப் சேஞ்சிங். தென் மாறுவதற்கான காரணிகளை எதை சொல்கிறாங்கன்னா காலமும் தொழில்நுட்பமும்.
Time and technology are two important factors that determine whether a substance is a resource or not. Then നീളക്കരി പെട്രോളിയം കുறைந்து கொண்டே வரும் இந்த காலகட்டத்தில் புதிய கண்டுபிடிப்பான சூரிய தகடுகள் சூரிய ஆற்றலை மின்னாற்றலாக மாற்ற உதவுகிறது. இது தற்போது நம்ம ப்ரெசென்ட்டில் இது ஒரு சிறந்த வளமாக நீடிச்சிட்ருக்கு. அதாவது என்ன எக்ஸாம்பிள்னா, sun's energy to generate electricity was made possible after the invention of solar panels, and the recycling of gold and petrol was in need of an inexhaustible resource. Then resources 3 typesல கொடுத்திருக்காங்க நம்மளுக்கு. Resources can be natural, man-made and human resources. இயற்கை வளங்கள், மனிதனால் உருவாக்கப்பட்ட வளங்கள் மற்றும் மனித வளங்கள். First going to see the natural resources. இயற்கை வளங்கள்னா என்னன்னு பார்த்தோம்னா, இயற்கையிலிருந்து நேரடியாக பெறப்படும் அனைத்து வளங்களுமே இயற்கை வளங்கள்னு சொல்லி சொல்கிறோம். All resources that have been directly provided by nature are called natural resources. For example of air, அதாவது காற்றுக்கு பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தென் நீர், மண், கனிமங்கள், நம்மை சுற்றியுள்ள இயற்கை தாவரங்கள், அப்புறம் விலங்குகள் மற்றும் நுண்ணுயிரிகள், இது எல்லாமே இயற்கை வளங்கள். தி ஏர், வாட்டர், சாயில், மினரல்ஸ், நேச்சுரல் வெஜிடேஷன் அண்ட் வைல்ட் லைஃப் அரவுண்ட் as all natural resources. Then இயற்கை வளங்களின் இந்த பயன்பாடு அப்படிங்கிறது என்னென்னா, அது காணப்படுற இடம், அதோட நிலை மற்றும் அதை பயன்பாட்டிற்கு கொண்டு வர தொழில்நுட்பத்தினை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தி யூஸ் ஆஃப் எனி நேச்சுரல் ரிசோர்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் தி பிரைஸ் இட் இஸ் அவைலபிள், தி ஃபார்ம் இன் விச் இட் இஸ் அவைலபிள் அண்ட் தி டெக்னாலஜி நெசசரி டு அவைல் இட். தென் இயற்கை வளங்களோட வகைப்பாடு. இயற்கை வளங்கள்னா என்னென்னு பார்த்தோம். இப்போ இயற்கை வளங்களோட வகைப்பாடு, அதாவது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்சஸ். இயற்கை வளங்களை அதோட தோற்றம், வளர்ச்சி நிலை, புதுப்பித்தல், பரவல் மற்றும் உரிமை, இதோட அடிப்படையில் கிளாசிஃபைட் பண்ணியிருக்காங்க. ரீசன், natural resources can be classified into different groups depending on origin, development, reliability, distribution, ownership, etc. Then on the basis of origin, first அதோட தோற்றத்தோட அடிப்படையில் வளங்களை எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். தோற்றத்தின் அடிப்படையில் வளங்களை உயிரியல் வளங்கள் மற்றும் உயிரற்ற வளங்கள் அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தியிருக்காங்க. அதாவது பயோட்டிக் ரிசோர்சஸ், அபியோட்டிக் ரிசோர்சஸ் அப்படின்னு. ஆல் லிவிங் ரிசோர்சஸ் ஆர் பயோட்டிக் ரிசோர்சஸ், அதாவது உயிருள்ள அனைத்தும் உயிரியல் வளங்கள்னு சொல்லி சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், plants, animals and other microorganisms are biotic resources. அதாவது தாவரங்கள், விலங்குகள் மற்றும் நுண்ணுயிரிகளை தான் நம்ம உயிர் உள்ளவை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட், அபியோட்டிக் resources are non-living things. உயிர் இல்லாத அனைத்து வளங்களும் உயிரற்ற வளங்கள்னு சொல்லி சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நிலம், நீர், காற்று மற்றும் கனிமங்கள். land, water, air and minerals are abiotic resources. Then the abiotic resources were mere substance till they were recognized by humans. அந்த உலகில் காணப்படுற உயிருள்ள பொருட்கள் மனிதனால் அடையாளம் காணப்பட்ட பின்னாடி தான் அது உயிரியல் வளங்களாக நம்மளுக்கு அறியப்படுது. தென் பழங்கால மனிதர்கள் தங்களோட தேவைக்கு ஏற்ப பொருட்களை ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா சேவ் பண்ணி வச்சுட்டு அவங்க ஃப்யூச்சரில் அவங்களோட யூசஸ்க்காக பாதுகாத்துட்டு இருந்தாங்க. அந்த கால மனிதனுக்கு 3 அடிப்படை தேவைகள் மட்டும்தான் இருந்துச்சு. என்னென்னா உணவு, உடை, இருப்பிடம். அதாவது he collected things through primary activities such as hunting, food gathering, fishing and forestry. அதாவது முதல் நிலை செயல்பாடுகளான அந்த தேவைகளை, என்ன தேவைகள்னா உணவு, உடை, இருப்பிடம் தான் அவனோட 3 அடிப்படை தேவைகளாக இருந்துச்சு. அந்த தேவைகளுக்காக அதை நிறைவேற்றதுக்காக முதல் நிலை செயல்பாடுகள், அதாவது பிரைமரி ஆக்டிவிட்டீஸான வேட்டையாடுறது, ஹண்டிங்,
உணவு சேகரித்தல், ஃபுட் கேதரிங், ஃபிஷிங் மீன் பிடிக்கிறது, அண்ட் ஃபாரஸ்ட்ரி காட்டு வனங்களை சேகரிக்கிறது. இந்த செயல்பாடுகளில் வந்து ஃபஸ்ட்டு அவன் ஈடுபடுத்திக்கிட்டான். தென் ஆஃப்டர் வளங்கள் வந்து பற்றாக்குறை ஏற்பட்டதுனால தான் விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பின் மூலமாக தன்னோட அடிப்படை தேவைகளை வந்துட்டு அவன் ஃபுல்ஃபில் பண்ணிட்டான். They had to cultivate and there become agriculture and the cattle were also reared on their farms to fulfill their basic needs. Then இந்த பழங்கால மனிதன் வந்து உயிரற்ற வளங்களை வந்து தேடி சென்றான், உயிரற்ற வளங்களையும். அப்புறம் தென் வந்துட்டு விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பிற்காக ரொம்ப அந்த இடத்துல என்ன இருக்கணும், விவசாயத்துக்கோ கால்நடை வளர்ப்பிற்கோ நீர்வளம் வந்துட்டு ரொம்ப தேவைப்படும். அதே மாதிரி நீர்வளம் மிக்க நிலப்பகுதிகளை வந்துட்டு அவன் தான் தேடி போனான். அதாவது தி abiotic resources were also sought after by the early man. They went in search of better land form where they had enough water resources for agriculture and their cattle. Then வேட்டையாடுறது முதல் விவசாயம் செய்கிறது அவனுக்கு கருவிகள் தேவைப்பட்டுச்சு. வேட்டையாடுறதுக்கோ விவசாயம் செய்கிறதுக்கும் அவனுக்கு என்ன தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா டூல்ஸ் வந்து தேவைப்பட்டுச்சு. ஃபஸ்ட்டு டைம் அவன் வந்து டூல்ஸ் மேக் பண்ணுறது, அந்த கருவிகள் மேக் பண்ணுறதுக்கு கற்களை தான் அவன் வந்து யூஸ் பண்ணான். ஓகேவா? அதாவது they were in need of tools right from hunting to agriculture. Primarily tools were only made of stones. Then writer man dug the earth for better abiotic resource and found copper first and iron later. அப்படி தோண்டும் போது ஃபஸ்ட்டில் வந்து தாமிரத்தையும் காப்பரையும் பின்னாடி தான் அவன் இரும்பையும் வந்து கண்டுபிடிச்சா. ஃபஸ்ட் இஸ் காப்பர், தென் ரைட்டர் இன் அயர்ன். இந்த தேடும் முயற்சியில் இந்த இப்படி தேடிட்டு இருக்கும்போது தான் வேறு சில அதாவது வேல்யூபிளான உலோகங்களையும் கண்டுபிடிச்சிட்டு அதனால அவன் என்ன பண்ணிட்டான்னா அணிகலன்கள் செஞ்சிட்டான். ஓகேவா? அதாவது ஆர்னமெண்ட்ஸ். இப்படி தான் சுரங்க தொழில் வந்து உருவானுச்சு. தென் இன்றைய நிலையிலும் வந்துட்டு சுரங்க தொழில் தான் அனைத்து பொருளாதார செயல்பாடுகளையும் வந்துட்டு முன்னிலை வகிக்கிறது. அதாவது he also mined precious metals simultaneously for making ornaments. Then later mining became one of the leading primary activities and still holds an important place among the economic activities. Then going to see on the basis of development, வளர்ச்சியோட அடிப்படையில் வளங்களை எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். வளர்ச்சியோட அடிப்படையில் வளங்களை கண்டறியப்பட்ட வளங்கள் மற்றும் மறைந்திருக்கும் வளங்கள் அப்படின்னு சொல்லி வகைப்படுத்துகிறாங்க. ஆக்சுவல் ரிசோர்சஸ், தென் பொட்டென்ஷியல் ரிசோர்சஸ். ஃபஸ்ட்டு கண்டறியப்பட்ட வளங்கள். இப்போ தற்போது வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க அந்த இருப்போட அளவு அறியப்படுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நெய்வேலியில் பழுப்பு நிலக்கரி சுரங்கம். Actual resources are resources that are being used and the quantity available is no. Example, coal and நெய்வேலி. தென் மறைந்திருக்கும் வளங்கள் அப்படின்னா என்னென்னா தற்போது வந்து அதிகமான பயன்பாட்டில் இல்லாததும் அதோட அளவு அதோட இருப்பிடம் வந்து அறியப்படாமல் தெரியப்படுத்தாமலே இருக்கிறது, நம்மளுக்கு தெரிஞ்சிக்காமலே இவ்வளத்தினை வந்துட்டு எடுத்து பயன்படுத்துவதற்கான தொழில்நுட்பங்கள் வந்து இன்னும் டெவலப்டு ஆகிற. ஃபார் எக்ஸாம்பிள் வங்காள விரிகுடா மற்றும் அரபிக்கடலில் காணப்படும் கடல் ஈஸ்ட். Potential resources are resources that are not being used in the present and its quantity and location are not known. The technology to extract such resources is also yet to be developed. Example, marine yeast found in the Bay of Bengal and Arabian Sea. See that box? இந்த பாக்ஸில் இம்பார்ட்டன்ட் ஒன்று கொடுத்துருக்கு. கடல் ஈஸ்டானது வந்து நிலப்பரப்பில் உள்ள ஈஸ்டை விட மிகுந்த ஆற்றல் உடையது. marine yeast have greater potential than the terrestrial yeast. Then they can be used in baking, brewing wine, bioethanol and pharmaceutical protein production. அதாவது இது எதுக்குன்னா இதோட இச்சத்தை ரொட்டி தயாரித்தல், மது அடித்தல்,
திராட்சை ரசம் தயாரித்தல், உயிரி எத்தனால் தயாரித்தல் மற்றும் மருத்துவ பிரதம் தயாரிக்கிறதுக்கும் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் going to see that on the basis of renewability, அதாவது புதுப்பித்தலோட அடிப்படையில் வளங்களை எப்படி டிவைட் பண்ணியிருக்காங்க, கிளாசிஃபைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். வளத்தினை இந்த புதுப்பித்தலோட அடிப்படையில் புதுப்பிக்கக்கூடிய வளங்கள், புதுப்பிக்க இயலா வளங்கள் அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தியிருக்காங்க. On the basis of renewability, resource can be classified as renewable resource and non-renewable resources. ஒரு முறை நம்ம பயன்படுத்திட்ட வளங்கள் பின்னாடி இந்த கால சுழற்சிக்கு ஏற்ப புதுப்பித்து கொள்ள இயலும் தன்மை உடைய வளங்கள் புதுப்பிக்கக்கூடிய வளங்கள். ஒரு டைம் நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிசோர்ஸ் ஒன்ஸ் கன்சியூம்டு கேன் பி renewed with the passage of time are called renewable resources. For example, காற்று, நீர், சூரிய ஒளி, ஏர், வாட்டர், சன்லைட் நம்ம யூஸ் பண்ண பின்னாடியும் அது ரினியூவபிள் ஆகிட்டே இருக்கும். Then misuse of such resources can also limit its available quantity, so they have to be used wisely. இந்த புதுப்பிக்கக்கூடிய வளங்களையும் தவறாக பயன்படுத்தும் போது இது குறைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது, சான்சஸ். ஸோ நம்ம என்ன செய்யணும்னா இதை அறிவுபூர்வமாக பயன்படுத்திக்கணும். ஸோ they have to be used wisely. தென் குறிப்பிட்ட அளவில் உள்ள அனைத்து வளங்களுமே புதுப்பிக்க இயலா வளங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நேச்சுரல் ரிசோர்ஸ் which are limited can be called non-renewable resources. தென் வளங்களை பயன்பாட்டிற்கு பின்னாடி தீர்ந்து போகக்கூடியவை இந்த வளங்கள் இவை உருவாக ரொம்ப நீண்ட காலம் ஆகும், எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுத்துக்கும் டைம் எல்லாம். இதனால் மக்கள் தொகை மற்றும் பயன்பாட்டிற்கு ஏற்றவாறு இதனோட சுழற்சி ஈடு கொடுக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நிலக்கரி, பெட்ரோலியம், இயற்கை வாயு மற்றும் கனிமங்கள். அதாவது they become exhausted after use and the time they take to replace does not match the life cycle. லைஃப் சைக்கிளுக்கு இது என்ன ஆகாது, சூட்டபிள் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் coal, petroleum, natural gas and other minerals. Then the resources which cannot renew themselves are either scarce or totally absent. இந்த புதுப்பிக்க இயலா வளங்கள் எல்லாமே ஒரு நாளில் முழுமையாவோ அல்லது பகுதியாவோ இல்லாமலே மொத்தமாக போடும். அதனால் மனிதன் இதற்காக அதாவது நியூ திங்ஸ் புது பொருட்களையோ வளமா அல்லது வளமற்றதா அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணி அதை தெரிஞ்சுட்டு பின்னாடி அதை என்ன செய்யணும், புதிய தொழில்நுட்பத்திலிருந்து அதை பிரிச்செடுத்து புதிய தொழில்நுட்பத்திலே அந்த பொருளை பரவலே கண்டறிய இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அதாவது ஸோ மேன் இஸ் சர்ச் ஆஃப் நியூ ரிசோர்ஸ் அண்ட் இஸ் கண்டக்டிங் several researches. He confirms that a substance is a resource only after research. He tries to harness it, also sectors the regions where it may be found in. Then இனிவே இந்த மாதிரி இருக்கிற வளங்களை பயன்பாட்டிற்கு வராத வளங்கள் அல்லது மறைந்திருக்கும் வளங்கள்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? தே ஆர் பொட்டன்ஷியல் ரிசோர்சஸ். நெக்ஸ்ட் காற்றோட ஆற்றல் இவற்றில் ஒன்றாகும். இதில் காற்றோட ஆற்றலும் ஒன்றுன்னு சொல்லி சொல்கிறாங்க. wind energy is a one such example. The place where the wind energy can be utilized or still unknown. காரணம் இதோட ரீசன் என்னன்னா காற்று ரொம்ப ஸ்பீடாக வீசுறதுனால இடங்கள் இன்னும் முழுமையாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படிங்கிறது தான் இதோட ஃபேக்ட். தென் நெக்ஸ்ட் கோயிங் டு see on the basis of distributions, பரவலோட அடிப்படையில் வளங்களை எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வளங்கள் அதோட பரவலோட அடிப்படையில் உள்ளூர் வளங்கள் மற்றும் உலகளாவிய வளங்கள் அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தப்பட்டிருக்கு. On the basis of distribution, resources can be classified into localized resource and universal resources. Then ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் இருந்துச்சுன்னா அது உள்ளூர் வளங்கள், அதாவது localized resources. For example, minerals, கனிமங்கள்.
தென் சில வளங்கள் வந்துட்டு உலகில் வந்து எல்லா பகுதிகளிலுமே நம்மளால் பார்க்க முடியும். அப்படி காணப்படும் வளங்கள் என்ன உலகளாவிய வளங்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அதாவது யூனிவர்சல் ரிசோர்ஸஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சூரிய ஒளி மற்றும் காற்று, சன்லைட் அண்ட் ஏர். நெக்ஸ்ட், on the basis of ownership, உரிமையோட அடிப்படையில் வளங்களை எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். உரிமையோட அடிப்படையில் வளங்களை தனிநபர் வளங்கள், சமூக வளங்கள், நாட்டு வளங்கள் மற்றும் பன்னாட்டு வளங்கள் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. Based on ownership, resources can be classified into individual resources, community owned resources, national resources and international resources. First on individual resources. தனிநபர் வளங்கள் எப்படின்னா என்னென்னா ஒரு தனிநபருக்கு மட்டுமே சொந்தமாக இருக்கிறது தான் தனிநபர் வளங்கள்னு சொல்லி சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அடுக்குமாடி கட்டடங்கள். இண்டிவிஜுவல் ரிசோர்ஸஸ் ஆர் ரிசோர்ஸஸ் ப்ரைவேட்லி ஓன்ட் பை இண்டிவிஜுவல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அப்பார்ட்மெண்ட்ஸ். தென் நெக்ஸ்ட், community owned resources are resources which can be utilized by all the members of the community. For example, public park. அதாவது ஒரு பகுதியில் வாழ்கிற மக்கள் எல்லாரும் தங்களோட பகுதியில் உள்ள வளத்தினை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. இது என்னன்னா சமூக வளம், அதாவது கம்யூனிட்டி ஓன்ட் ரிசோர்ஸஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பூங்கா. நெக்ஸ்ட், நாட்டு வளங்கள், அதாவது நேஷனல் ரிசோர்ஸஸ். நாட்டு வளங்கள் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு நாட்டில் உள்ள அரசியல் எல்லைகளுக்கு உட்பட்ட நிலப்பகுதிகள் மற்றும் பெருங்கடல்கள் பகுதிகளுக்கு உட்பட்ட வளங்களை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா நாட்டு வளங்கள்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவின் வெப்பமண்டல மழைக்காடுகள். நேஷனல் ரிசோர்ஸஸ் ஆர் ரிசோர்ஸஸ் வித்தின் தி பொலிட்டிக்கல் boundaries and oceans area of country. For example, tropical forest region of India. That you have one box, you know. Do you know questions? Very important. Reason here. வெப்பமண்டல மழைக்காடுகள் உலகின் பெரும் மருந்தகம் என அழைக்கப்படுகிறது. That is one of the important questions coming to the TNPSC exam. Please listen to here. வெப்பமண்டல மழைக்காடுகள், அதாவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஸ்டின் வந்து இது. வெப்பமண்டல மழைக்காடுகள் வந்துட்டு உலகின் பெரும் மருந்தகம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அதாவது tropical rainforests are called the world's largest permacey. இப்பகுதியில் வந்து காணப்படுற அந்த தாவரங்கள்லாம் 25% தாவரங்கள் வந்துட்டு மருத்துவ குணம் கொண்ட தாவரங்கள்னு சொல்லி சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் சிங்கோனா. அதாவது 25% of the natural vegetations are medicinal plants. For example, சிங்கோனா. நெக்ஸ்ட்டு, எந்த ஒரு நாட்டோட எல்லைக்கும் உட்படாத மிக பரந்த திறந்த வெளி பெருங்கடல் வந்துட்டு பகுதியில் காணப்படும் வளங்கள் வந்து பன்னாட்டு வளங்கள். அதாவது international resources are all oceanic resources found in the open ocean. Then resources found in the region can be utilized only after an international agreement. இந்த பகுதிக்கு உட்பட்ட வளங்களை உலக நாடுகளுக்கு இடையேயான ஒப்பந்தங்களின் மூலமாகவே பயன்படுத்த இயலும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து திமிங்கல புனுகு, அதாவது ஆம்பர் கிரேஸ். ஓகேவா? இப்படின்னா என்னென்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது ஸ்பாம் திமிங்கலத்திலிருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வகை திடப்பொருளை தான் வந்து திமிங்கில புணுகுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு பவுண்ட் திமிங்கில புணுகோட விலை வந்துட்டு $63,000 அமெரிக்கன் டாலர் மதிப்புடையதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வாசனை திரவங்கள் தயாரிக்கிறதுக்கு வந்து பயன்படுத்தப்படுகிறது. அதாவது ambergris is an extract from the spam bur. A pound sweet smelling ambergris is worth £pound 63,000 and used in perfume industries. Then going to see that man and made resources. மனிதனால் உருவாக்கப்பட்ட வளங்கள், அதாவது man-made resources. Natural resources are modified or processed by technology into man-made resources. இயற்கை வளங்களை வந்து தொழில்நுட்பத்தினால் மாற்றுருவாக்கம் செய்யப்பட்ட புதிய பொருளாக கிடைக்குது இல்லையா? அப்படி பெறப்பட்ட வளங்கள் வந்துட்டு மனிதனால் உருவாக்கப்பட்ட வளங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கரும்பிலிருந்து கிடைக்கக்கூடிய சர்க்கரை, சுகர் கேன் ப்ரொசீட் டு கெட் சுகர்.
Then all structures built by man can also be called man-made resources. மனிதனால் உருவாக்கப்படும் எல்லா கட்டுமானங்களும் மனிதனால் உருவாக்கப்பட்ட வளங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பிரிட்ஜஸ், ஹவுசஸ், ரோட்ஸ், பாலம், வீடு, சாலைகள், இது எல்லாமே மனிதனால் உருவாக்கப்பட்டது. தென் இதோட மூலப்பொருளிலிருந்து வேறு பயன்பாட்டு பொருளாக மாற்றும் இந்த செயல்பாடு வந்து இரண்டாம் நிலை செயல்பாடுன்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? அந்த மூலப்பொருளுங்கிறது ப்ரைமரி ஆக்டிவிட்டி, அதிலிருந்து இன்னொரு பொருளாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறது என்னென்னா இரண்டாம் நிலை செயல்பாடுன்னு சொல்கிறோம். இந்த செயல்பாட்டிற்கு வந்து மனித திறனும் அவனோட சிந்தனைகளும் வந்துட்டு பேசிக் நீட்ஸ். அதாவது this transforming of raw materials into finishing goods is called secondary activities. Man's skills and ideas are the basic requirements for these activities. Then going to see for human resources, மனித வளம். இயற்கையிலிருந்து ஒரு புதிய வளங்களை உருவாக்கும் அந்த தனிநபர் குழுக்கள் வந்து மனித வளம்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. இயற்கையிலிருந்து ஃபார் எக்ஸாம்பிள் அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மனிதன் வந்துட்டு ஒரு இயற்கை வளம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. Human resources are groups of individuals who use nature to create more resources. Though human beings are basically natural resources, we classify human beings separately. Education, health, knowledge and skill have made them a valuable resources. அதாவது ஆனாலும் மனிதனை நாம் வந்து என்ன தனியாக ஒரு வளமாக பார்க்குறோம். மனிதனை வந்து ஒரு மதிப்புமிக்க வளமாக பார்ப்பதற்கு என்ன ரீசன்னா அவன்கிட்ட இருக்கிற எஜுகேஷன், ஹெல்த்து, அதாவது உடல் நலம், அவனோட அறிவு, அவனோட ஸ்கில் வேல்யூபிள் ரிசோர்ஸஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டாக்டர், டீச்சர், அப்புறம் சயின்டிஸ்ட், இவங்களெல்லாம் நம்ம என்னென்னு சொல்லி சொல்கிறோம், ஒரு மனித இயற்கை வளம், மனித வளம்னு சொல்லி சொல்கிறோம். மருத்துவர், ஆசிரியர், அறிவியலாளர். Next, territory activities are basically concerned with the distribution of primary and secondary products through a system of transport and trade. Next, முதல் நிலை மற்றும் இரண்டாம் நிலையில் கிடைக்கப்படும் பொருட்களை பகிர்வதற்கான போக்குவரத்து மற்றும் வணிக அமைப்பையே நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா தேர்ட் லெவல், அதாவது செகண்டரி ப்ராடக்ட்டு, ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்ஸ், இதெல்லாம் சொல்கிறது டிரான்ஸ்போர்ட், ட்ரேட், இதெல்லாம் வந்துட்டு தேர்ட் லெவலில் நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் வங்கி, வணிகம் மற்றும் தகவல் தொடர்புத்துறை, பேங்கிங், ட்ரேட் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ். இந்த செயல்பாடுகளில் மனித வளம் வந்துட்டு பல்வேறு நிலைகளில் வந்து பயன்படுகிறது. தி குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஆர்கனைசேஷன் involved in making the professionals decide the human resources of country. இந்த மனித வளம் வந்து அந்த நாட்டில் உள்ள நிறுவனம் மற்றும் அந்த அமைப்புகளோட எண்ணிக்கை மற்றும் தரத்தை வந்து சார்ந்துள்ளது. அதாவது குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து இன்வால்வ்டு மேக்கிங் ஏ ப்ரொஃபஷனல் டிசைட் தி ஹியூமன் ரிசோர்ஸ் ஆஃப் கண்ட்ரி. தென் வளங்களை பற்றி வந்து காந்தியடிகளோட சிந்தனை என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது Gandhian thought on resources. There is enough for everybody's need and not for anybody's greed. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா வளங்கள் வந்து மனிதனோட பேராசைக்கு அன்று அவனது தேவைக்கு மட்டுமேனு சொல்லி சொன்னது யாருன்னா மகாத்மா காந்தி. உலகில் வளங்கள் குறைவதற்கு மனித இனம்தான் காரணம் அப்படின்னு அவர் வந்து சொல்கிறாரு. ரீசன், இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். வளங்கள் மனிதனின் பேராசைக்கு அன்று அவனது தேவைக்கு மட்டுமே அப்படின்னு இந்த கூற்றை சொன்னவர் யாருன்னா காந்தியடிகள். நெக்ஸ்ட், வளங்கள் வந்து மிகுதியாக வந்து எடுக்கப்பட்டுட்டு இருக்கு, ஓவர் எக்ஸ்ப்ளோஷேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ். தென் மனித தேவைகளும் வந்து எல்லையை மீறி போயிட்டு இருக்கு. பழங்கால மனிதனுக்கு தேவைன்னு சொன்னால் என்ன இருந்துச்சுன்னா உணவு, உடை, இருப்பிடம் மட்டும்தான். ஆனால் இப்போ நம்மளோட நவீன மனிதர்களுக்கு வந்து தேவைகள் எப்படி இருக்குது, ரொம்ப அன்லிமிட்டடாக போயிட்டு இருக்கு. அன்லிமிட்டட் நீட்ஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ கான்வர்சேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஆகவே மனிதன் நினைத்தால் மட்டும்தான் அந்த வளங்களை என்ன செய்ய முடியும், பாதுகாக்க முடியும். தென் ரிசோர்ஸஸ் பிளானிங் அண்ட் மேனேஜ்மெண்ட்.
வள திட்டமிடுதல், வள மேலாண்மை. வள திட்டமிடுதல் அப்படிங்கிறது என்னன்னா வளங்களை வந்து சரியாக பயன்படுத்தும் திறனை தான் நம்ம வள திட்டமிடுதல்னு சொல்கிறோம். Resource planning is a technique or skill or proper utilization of resources. Resources planning is necessary because ஏன்னா வளத்தின திட்டமிடுதல் என்கிறது ஒரு நெசசரி அவசியமான ஒன்று. ஏன் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் வளங்கள் வந்து எப்படி இருக்குன்னா குறைவாக இருக்கு. வள திட்டமிடுதல் தற்போது வந்துட்டு வளங்களை எப்படி சரியாக பயன்படுத்தணும், வருங்கால தலைமுறைகளுக்கு எப்படி சேமித்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா? Resources are limited, their planning is quite necessary so that we can use them properly and at the same time we can save them for our future generation. Then resources are not only limited but also they are unevenly distributed over the different parts of the world. வளங்கள் வந்து மிக குறைவாக இருந்தாலும் மட்டுமன்றி அவை என்ன செய்யுதுன்னா புவியோட மீது ஒரு ஒழுங்கற்ற பரவலோட காணப்படுது. அது unevenly distributed over the different part of the world. தென் வளங்களை வந்துட்டு அதிக சுரண்டலிலிருந்து தடுத்து இந்த பாதுகாக்கிறதுக்கு வள திட்டமிடுதல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட் இஸ் எசென்சியல் ஃபார் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் ரிசோர்ஸ் டு ப்ரொடக்ட் them from over exploitations. Then conservation of resources, வளங்களை வந்து எப்படி பாதுகாக்கணும், வளத்தினை வந்துட்டு ரொம்ப கவனமாக கையாளுதல் அப்படிங்கிறதுக்கு என்ன இதுனா வளங்களை பாதுகாத்தல். கேர்ஃபுல் யூஸ் ஆஃப் ரிசோர்ஸ் இஸ் கால்ட் கன்சர்வேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ். Then resources are being used at a very fast rate due to the rapid increase in population. அதாவது மக்கள் தொகை வந்து திடீர் பெருக்கிறதுனால வளங்களோட பயன்பாடு அதிகரிச்சுட்டே இருக்கிறதுனால இது நிறைய வளங்கள் வந்து குறைந்து வரும் நிலை அதிகரிக்கிறது. இதை கட்டுப்படுத்துறதுக்கு அறிவுபூர்வமான வளங்களை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஆர் depleting fast. Wisely using resources can control the depleting ratio. Development is necessary without affecting the needs of the future generation. If the present needs of resource are met and the conserving of resources for the future are balanced, we call it sustainable development. Sustainable development can take place when அதாவது வருங்கால தலைமுறையினோட தேவைகளை வந்து பாதிக்காத மாதிரி இந்த வளர்ச்சி இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சரில் நம்மளோட நீட்ஸ் அதாவது தேவைகளை வந்து பூர்த்தி செஞ்சு அந்த வருங்கால தலைமுறையினருக்கும் போதுமான வளங்களை வந்து விட்டு வச்சுட்டு சமநிலை தன்மையோட ஏற்படுற வளர்ச்சியைத்தான் நிலையான வளர்ச்சின்னு சொல்கிறது. அதாவது சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட். நெக்ஸ்ட் நிலையான வளர்ச்சி நடைபெறணும்னா ஒரு கீழ்கண்டவற்றை செய்கிறது ரொம்ப அவசியம்னு சொல்லணும். அது என்னன்னு பார்க்கலாம். வளங்கள் வந்து குறைந்து கொண்டு வருவதற்கான காரணங்களை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். தி ரீசன்ஸ் ஆஃப் டெப்ரிஷன் ஆஃப் ஐடென்டிஃபைடு. தென் வீணாக்குதலையும் அதிகப்படான பயன்பாட்டினையும் வந்து தடுக்கிறது. அதாவது வேஸ்டேஜ் அண்ட் எக்ஸஸ் கன்சம்ஷன் இஸ் ப்ரிவென்டட். தென் மறுபயன்பாடுள்ள வளங்களை வந்து மறுசுழற்சி செய்கிறது. ரீயூசபிள் ரிசோர்ஸஸ் அண்ட் ரீசைக்கிள்டு. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது 3 R'ன்னு கொடுத்தாங்கன்னா ரிடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள். அதுக்கு அந்த பயன்பாடுள்ள வளங்களை மறுசுழற்சி செய்தல் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து மாசை கட்டுப்படுத்துறது. பொல்யூஷன் இஸ் ப்ரிவென்டட். நெக்ஸ்ட் சுற்றுச்சூழலை பாதுகாத்தல். என்விரான்மெண்ட் இஸ் ப்ரொடெக்டட். தென் இயற்கை தாவரங்கள் மற்றும் விலங்குகளை பாதுகாக்கிறது. நேச்சுரல் வெஜிடேஷன்ஸ் அண்ட் வைல்ட் லைஃப் ஆர் ப்ரிசர்வ்டு. தென் மாற்று வளங்களை பயன்படுத்துதல். ஆல்டர்னேட்டிவ் ரிசோர்ஸஸ் ஆர் யூஸ்டு. நெக்ஸ்ட் வளங்களை வந்து பாதுகாக்க வேணும்னா ஒரு 3 வழிமுறைகளை கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணியே ஆகணும். 3 R's. அவைகள் என்னன்னு சொன்னோன்னா குறைத்தல், மறுபயன்பாடு, மறுசுழற்சி செய்தல். அதாவது reduce, reuse, recycle. This lesson is over. Thank you to all. Again once I want to tell you this is one of the most important lesson in TNPSC exam. This lesson coming to more questions from these lessons.
So you study very clearly and confidently. Thank you to all.